இச்சாலையில் நல்ல நிலையில் இருக்கும் இச்சாலையினை புதுப்பிப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,20,00,000 பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணியானது முறையாக அறிவிப்பு பலகைகள் எதுவும் வைக்காமல் திருட்டுத்தனமாக பணிகள் நடப்பது போல் நடந்து வருகிறது. சாலையின் இரு பக்கமும் உள்ள செம்மண் சரல்களை அள்ளி வைத்து பணிகள் நடைபெறுகிறது. அச்சாலை பணியில் உள்ள ஒப்பந்ததாரருக்கு பணி ஆணையில் வழங்கியுள்ள விதிமுறைகளை மீறி சாலை பணியானது நடந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்திட வேண்டும். முறைகேடாக பணி செய்து வரும் ஒப்பந்ததாரர்களை வருங்காலங்களில் அரசு டெண்டர்களில் கலந்து கொள்ள முடியாதவாறு தடைப்பட்டியல் ஒன்றை ஏற்படுத்திட வேண்டும். தடைப்பட்டியல் உள்ள ஒப்பந்ததாரர்களின் பட்டியல் விவரங்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சி அலுவலகங்கள் முன்பாக அறிவிப்பு பலகையில் பொதுமக்களின் கண்களில் படுமாறு ஒட்டி வைக்க வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட தமிழர் விடுதலை கழகம் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் இப்பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக கோரிக்கை விடுக்கிறோம். எங்கள் கோரிக்கையை நிராகரிக்கப்படும் பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி தமிழர் விடுதலை கழகம் தலைவர் அண்ணன் ப. ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க சொல்றது நல்ல விளங்கிக்கங்க பத்திரிகையாளர் அவர்களே. 1,20,00,000 அங்க பணி நடக்கு. அந்த பணியை முதல்ல ஒரு அறிவிப்பு பலகை வைக்கணும். இந்த பணி எந்த ஸ்கீம்ல வருது, எவ்வளவு தொகை, எத்தனை கால அளவுக்குள்ள இந்த பணிகள் முடிக்கிற போர்டு முதல்ல வைக்கணும். அரசு ஒப்பந்ததாரர் பேர் எல்லாமே அந்த போர்டுல வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சாலைக்கு தேவையான மண்ணு வெளியில இருந்து அவங்க கொட்டணும். இருக்கிற சாலைக்கு சைடுல இருந்தே தோண்டி திரும்ப வைக்கிறதுக்கு முறையீடு தான். அந்த ஒப்பந்ததாரருக்கு வழங்குற பணி ஆணையில பல விவரங்களும் இருக்கு. அதை மீறி செய்தாலே அது முறையீடு தான். அதை தான் அரசின் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு இருக்கோம். அரசின் கவனத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட மானூர் பிடிஓ சாருக்கு தொலைபேசி வாயிலா இந்த மாதிரி நடக்கும் தகவல் சொல்லியிருக்கோம். இன்ஜினியர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தகவல் சொல்லியிருக்க இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி நாங்க தகவல் சொன்னதுக்கு அப்புறம் கூடுதலாக மண் அள்ளுகிறத தவிர அந்த விஷயம் ஒண்ணு ஸ்டாப் ஆன மாதிரி தெரியல. கண்டிப்பா அதிகாரிகளோட துணையோடு தான் நடந்துட்டு தான் சொல்றோம். ஒப்பந்ததாரரை மட்டும் நாங்க குறை சொல்லல. அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து கண்காணிப்பு நடத்திருந்தா ஒப்பந்ததாரர்கள் சரியாக பணி செய்வார்கள் என்பது எங்களோட கருத்து. மாவட்ட ஆட்சித்தலைவரோட கவனத்துக்கு இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம். கோரிக்கை மனுவா வழங்கியிருக்கோம். தமிழக முதல்வர் தனிப்பிரிவுக்கு இன்னைக்கு மனு அனுப்பியிருக்கோம். எங்களோட கோரிக்கையே தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தில் திருநெல்வேலியில் நடக்கும் பணிகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட வேண்டும். முறைகேடாக பணி செய்து ஒப்பந்ததாரர்களுக்கு தனி தடைப்பட்டியல் ஏற்படுத்தணும். அடுத்து அரசோட டெண்டர்ல அவங்க கலந்துவிடக்கூடாத வழக்கு வழிவகை செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை. அது விவரம் எங்களுக்கு தெரியல. யார் டெண்டர் எடுத்துக்காங்க விவரம் எங்களுக்கு தெரியல. யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களோட கவனத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்டோம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி தான் முற்றுகை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும். மக்களோட வரிப்பணம் வீணா போகுது. முறைகேடாக செய்யப்படும் சாலை பணி எப்படி தரமானதாக இருக்குங்கிறது ஐயா எங்களுக்கு ஏற்படுத்தல. இனிமேதான் தலைவரை கூட்டி கொண்டு போய் காட்டணும். அரசோட கவனத்தை கொண்டு வந்துட்டு தலைவரை கூட்டி கொண்டு போய் ஸ்பாட்டு கொண்டு காட்டணும். நாங்கள் அரசை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்தில் ஆய்வு செய்தால் பணிகள் முறையாக நடைபெறும். மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்யாத பட்சத்தில் பணிகள் முறையாக நடைபெறாது. ஆகவே நாங்கள் போராட்டத்தை ஈடுபடுவதை எங்களுக்கு வேறு வழி இல்லை. 1 வார காலம் அவகாசம்.